ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சுமார் ஒரு மணித்தியாலயத்திற்கும் மேலாக வெற்றிகரமாக நடைபெற்ற கலந்துரையாடலில் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துகளும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளித்தார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடானது நீதிமன்றங்களால் மாத்திரம் இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது விசாரணைகள், வழக்கு தாக்கல், நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும் என்றும் அதன்படி அந்த செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனித வளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்களின் எளிதில் அணுகும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு நீதிமன்ற செயற்பாடுகளை இலகுப்படுத்துவதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதீக வசதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். எனவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான முடிவு எந்தவொரு நபரையும் அல்லது குழுவையும் இலக்காக கொண்டதல்ல, மாறாக நாட்டின் பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த சீர்திருத்தங்கள் முழுமையான கட்டமைப்பு சார் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பரந்த மறுசீரமைப்புகளின் ஒன்று மாத்திரமே ஆகும் எனவும் இது தனது தனிப்பட்ட கருத்து அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட கருத்து அல்ல எனவும் ஜனாதிபதி இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார். நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லையை நீடித்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என தெரிவித்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இங்கு தீர்மானம் தொடர்பில் மேலும் ஆராய்ந்து ஏதேனும் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவது பொருத்தமானது என்றும் பரிந்துரைத்தனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார, நீதிபதியின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி JM விஜயபண்டார மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய உட்பட அதன் சிரேஷ்ட பிரதிநிதிகள் பலர் இக்கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். තිබෙන්නේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තුළ. මම කිසිසේත්ම මාගේ විධායක බලය හෝ අපි සතුව තිබෙන බලයක් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවෙන් ඔබට පාවිච්චි කරන්න උපයෝග කරගන්නේ නැහැ. මේ ව්‍යවස්ථා සංශෝධන නිසා අනිත් ජනාධිපතිවරයාට යන්න ඕන, ඔබටත් යන්න. මම යන්න ලෑස්ති වෙන්නේ. මම මේවවල වාඩි වෙන බලාගෙන ආපු මිනිහෙක් නෙමෙයි. ඒ වගේම මම මේ වෙනස කිරීම සඳහා අවදානම ගන්න ලෑස්ති වෙන්නේ. වෙනසක් මම හිතන්නේ සිද්ධ වෙයි කියලා. අවදානමකින් තොරව වෙනසක් හැම විටම සිද්ධ වෙන්නේ අවදානමක් දරාගෙන. හොඳ උදාහරණ කියන පාස්කු පරීක්ෂණේ දියත් කරලා තිබෙන්නේ බුද්ධි අංශට. මගේ ආරක්ෂාවට වක් කියන්නේත් ඕන. මම පරීක්ෂණ යනවා. ඒ තුල ජීවිත අවදානම් පවතින බව මම දන්නවා. නමුත් අවදානම දරාගන්න නැතුව වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා මම අවදානම් ගන්න සූදානම්. මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කියලා මම විශ්වාස කරනවා. ඒ අවදානම් හැමුවේ මගේ තනතුරු අහිමි වෙනවා නම් ඒවා ඉතා හොඳින් බාරගෙන මට පිටත් වෙලා යන්න ලෑස්ති. වරප්‍රසාදය කියන එක සීමාව කොතනද? කොතනද වරප්‍රසාදය කියන සීමාව? තමන් විසින්ම තෝරාගත්තු කෙනෙක් අනාගතයේ CJ පුටුවේ වාඩි වෙන්න ඕන කියලා පෙළ ගැස්වීම වරප්‍රසාදයක් නොවෙන්නේ කෙසේද? එහෙම කරපු ඉතිහාසයක් තිබුණා. ඒතකොට ඒවත් තනි පුද්ගලයේ කේන්ද්‍ර කරගත්තු වරප්‍රසාද. තව කෙනෙකුට අර්ථකථනය කරන්න පුළුවන්. ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරුම් ප්‍රමාණය 11 ඉඳන් 17 දක්වා වැඩි කරනවා. අභියාචනාධිකරණ 12 ඉඳන් 20 දක්වා වැඩි කරනවා. ඒ නිසා තමන්ම තෝරාගත්තු කණ්ඩායම ශ්‍රේෂ්ඨාධිකරණ ගෙන්වීම සහ අභියාචනාධිකරණ ගෙන්වීම ඉලක්ක කරගෙන මේක කරාද. ඉතින් මම උපරිම උත්සාහ කරා මේක තනි පුද්ගලයේ කේන්ද්‍ර කරගත්තු වරප්‍රසාදයක් නොවන විදිහට කරන්නේ කොහොමද? ඒ නිසා මේක වරප්‍රසාදයක් සලකන්නේ මේක සලකන්නේ අධිකරණයේ මේ තියෙන තත්වය තව තත්වයකට ගෙනියන අධිකරණ පද්ධතියම තියෙන තත්වයේ සිට තව තත්වයකට පරිවර්තනය කිරීම. ඔබතුමාලා නිශ්චිත ලෙස සඳහන් කරපු පුරප්පාඩු පිරිවීම පිළිබඳ ප්‍රශ්නේ මා එක මේ මාසයක් විතර තම අවසන් කරනවා. ඒක නිශ්චිත කරුණක් මත මම ඒක මම ඔබට කියන්නම්. පාස්කු නඩුව තියෙනවා. පාස්කු නඩුවේ තියෙන චෝදනා 23000ක් තියෙනවා. සාක්ෂිකරු 3000ක් ඉන්නවා. ඒ ත්‍රිපුද්ගල මහාධිකරණයේ අද මහාධිකරණවල ඉන්න ඉහළම විනිසුරුව තමයි ඒ ත්‍රිපුද්ගල මහාධිකරණ නියෝජනය කරන්නේ. එතකොට ඔහුට තමයි ඊළඟ ඔබතුමාලා කියන පරිදි ඔහුට තමයි ඊළඟ අභියාචනාධිකරණයට යම අවස්ථාව තිබෙන්නේ. මම හොයලා බලපුවාම මේ නඩුව අවසන් අධීරයේ තියෙන්නේ. ඒක සමාජයේ යුක්තිය පිළිබඳව විශාල අපේක්ෂාවකින් පෙළෙන නඩුවක්. ඒක අපි කවුරුත් දන්න එකක්. ඒ නිසා මගේ අපේක්ෂාවක් තිබුණා එතුමා. එහෙනම් එතුමා අපි අභියාචනාධිකරණයට පත් කරන්න ඕන. ඔබතුමාලා දන්නවා එහෙමනම් මේ නඩුවට වෙන බලපෑම මොකක්ද කියලා. එතුමා පත් නොකර හිටියොත් එතුමාට වෙන බලපෑම එතුමා විශේෂ නඩුවක වාඩි වීම එතුමාට අසාධාරණ ලක්වීම කරුණක්ද කියලා මම කල්පනා කරනවා. අන්න ඒක තමයි බලපෑම. ඒ නිසා
කිසිදු මයිතාවංකව කියන්නේ මම පුද්ගලයෙක් යනත් එක් බලාගෙන පුද්ගලයෙක් සුදුසුකම් ලබන තෙක් බලාගෙන මේ පුරප්පාඩු තියාගෙන හිටියා නොවේ. මේ පුරප්පාඩු තිබෙන්නේ සමාජයේ විශාල අවදානට යොමු වුණු පාස්කු නඩුව පිළිබඳ අවසන් මතක් ආදත් වාර්තා වෙලා තිබුණා. ඒත් ඉක්මනින් මේක අවසන් කළ හැකි කියන වාර්තා පළ වෙලා තිබුණා. ඒතකොට ඒ සාධාරණත්වයට ඉටු කිරීම අරමුණු විතරයි මට තිබුණා. මම හිතනවා ඒක තමයි අධිකරණ ස්වාධීනත්වය පිළිබඳ තියෙන හොඳම නිදර්ශනයක් කියලා මම හිතනවා. මට ඕනම් පාස්කු නඩුව කඩා වැටෙන්න දීලා දාන්න තිබුණා. චෝදනා 23ක් සාක්ෂිකරු 3000. කවුද ඊළඟ මේ නඩුව කවුද වෙලා ආයන්නේ කවදද යුක්තිය දෙන්නේ මිනිස්සුන්ට? ඒක තමයි ඒක පිළිබඳ තිබුණේ. ඒ නිසා අධිකරණ පද්ධතිය යම් අධ්‍යක්ීම් සහිත ඔබතුමා කියන කාර්ය 65ද 60ද සමහර අය නඩු තීන්දුව ලියන්නේ ඔක්කොම පිළිගන්නවා. හැබැයි ලියන කෙනා තෝරලා විතරක් මේක දෙන්න බැහැ. ඒක තමයි අනිසි වරප්‍රසාද. අනිසි මැදිහත් වීම. නඩු තීන්දුවක් නිසි පරිදි ලියන කෙනා තෝරලා ලබා දෙනවා. ඒක තෝරන්නේ කවුද? තෝරන කෙනා මතයි කරන්දා පවතුනවද නැද්ද? ඒ නිසා මම කල්පනා කරන්නේ මේක කලේ ඔබතුමාට මම පක්ෂපාත කරේ ඇගීම් ක්‍රමයක් බලලා ඒ ඇගීම් ක්‍රමය අනුව මේක දෙන්න පුළුවන් වඩාත් යෝග්‍යයි කියලා මම හිතනවා. හැබැයි ඒ ඇගීම් ක්‍රමය කිසිසේත්ම ස්වාධීනත්වයේ ආරක්ෂා වෙන්න මම හිතන්නේ නැහැ. ඒ නිසා තමයි කල්පනා කරේ මුළු පද්ධතියම ඇති කරන වෙනසකින් තමයි මේ தත්ත්වය ඇති කරන්න ඕන. வெளிப்படைத்தன்மையான நீண்டகால முதலீடுகளுக்கு இலங்கையின் கதவுகள் எப்போதும் திறந்திருப்பதாகவும் மனித உரிமைகள் மற்றும் சுற்றாடலை பாதுகாக்கும் பொறுப்புமிக்க முதலீடுகளுக்கு அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய ஒப்பந்தம் மற்றும் இலங்கை முதலீட்டு சபை ஆகியவை இணைந்து கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை உள்ளடக்கிய முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு அரசாங்கத்தால் மட்டும் தனியாக செயற்பட முடியாது என்றும் அதற்கு அரசு தனியார் மற்றும் சிவில் சமூகத்தினர் இணைய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது வளர்ந்து வரும் நாடுகளில் ஆண்டு நிதி பற்றாக்குறை 2.5 முதல் 4 டிரில்லியன் டாலர்களாக உள்ளதுடன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மட்டும் அந்த பற்றாக்குறை 1.5 டிரில்லியன் டாலர்களாக உள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி காணப்படும் கடுமையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அரசாங்கம் சர்வாதிகார தனிக்கட்சி ஆட்சியை ஸ்தாபிக்க முற்பட்டு வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கிரிந்த மீன்பிடி துறைமுக பிரதேசத்தில் வாழும் மீனவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக அங்கு சென்றிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஆளும் தரப்பின் பல அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் மேடைகளில் ஏறி இப்போது சுகமா இப்ப நல்லமா என்ற கேள்வி எழுப்பினர். அதேபோன்று இன்று மக்கள் தாம் எதிர்பார்த்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கப்பட்டுள்ளதா என்று தங்களை தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றன. விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு, உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலமும் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமுமே வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் உருவாகும். மாறாக நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதன் மூலம் அது சாத்தியமாகாது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதால் மக்களின் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாස தெரிவித்தார். ආගර දියවැලට අනුකූලව මේ දීවර වරායේ ඉදිකිරීම් කටයුතු ක්‍රියාත්මක නොවීම යාත්‍රා ටික ඇතුළට ගන්නටත් බෑ. යාත්‍රා අනතුරු ප්‍රමාණය අතිශයින්ම විශාලයි. දීවර රස්සාව අඩාල වෙලා වරාය ගොඩවීම තුල මේ ප්‍රශ්නය උද්ගත වුණයින් පස්සේ කිසිම කෙනෙකුට බැරි වුණා නිශ්චිත විසඳුමක් ලබා දෙන්න. ජන සංඛ්‍යාලේඛන දෙපාර්තමේන්තුව මේ මැයි මාසෙට එක පුද්ගලයෙකුට දින 30ක් ජීවත් වෙන්නට රුපියල් 17315යි. ඇත්තටම තනි පුද්ගලයෙකුට පුළුවන් ද දින 30ක් ජීවත් වෙන්න රුපියල් 10000කින්? දැන් ඔබගේ වරමින් පත්තුණු ජනාධිපතිවරයයි කැබිනට් මණ්ඩලයයි කියන්නේ පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් නිර්මාණය වෙන්නේ අධිකරණ පද්ධතියේ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස වැඩි කිරීමෙන් කියලා. විශ්‍රාම වයස වැඩි කරයි කියලා මේ කිරින්ද වරායත් එක්ක ඇති වෙලා තිබෙන දීවර ප්‍රජාවගේ ප්‍රශ්න වලට විසඳුමක් ලැබෙනවා. දැන් මේ අය හදන්නේ රටේ ප්‍රශ්න අමතක කරලා අලුත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයක් ගෙනවිල්ලා රටේම අයිතිය තනි අතට ගන්න සදාකාලිකව. සරලව කියනවා නම් ඒකාධිපති පාලනය. நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 90,059 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.98 ஆணோர், அதாவது 48,244 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே காணப்படுகின்றனர். மாவட்ட ரீதியாக அதிக பாதிப்பு கம்பஹா மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ளதோடு அங்கு 19,004 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,000
6101 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6491 நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,971 ஆகும். இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்தின் கடந்த சில நாட்களில் மட்டும் 5714 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் 119 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்து டெங்கு அபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் பெயரிடப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவிற்கு உயர்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது நிலவும் இந்த வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சியை வரும் அக்டோபர் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகல மற்றும் புலனர்வு ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளியில் நடமாடும் போது இலகுவான ஆடைகளை பயன்படுத்துதல், அவ்வப்போது ஓய்வெடுத்தல் மற்றும் முடிந்தவரை அதிக அளவில் நீர் அருந்துதல், நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்துதல். நாட்டில் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வானிலை நிலவுகிறது. இதன்படி மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலிய, காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களிலும் இன்று சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இது தவிர கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இருப்பினும் வரும் நாட்களில் ஒட்டுமொத்தமாக மழை வீழ்ச்சி குறையும் என எதிர்பார்ப்பதாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல் நினோ நிலையின் தாக்கம் குறித்து தெளிவுபடுத்திய மெரில் மெண்டிஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த ஆண்டில் நமக்கு இன்னும் எல் நினோ நிலையின் அதிகபட்ச தாக்கத்தை காண முடியவில்லை. ஆகஸ்ட் மாதத்துடன் அதன் வளர்ச்சியை நாம் அவதானிக்க முடியும். அவ்வாறாயினும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள் ஆகும்போது இந்த எல் நினோ நிலை வலுவடையும் சாத்தியக்கூறு 80% அதிகமாக உள்ளது. இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்றார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பெக்கோ சமான் என்பவரின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு துப்பாக்கிதாரிகள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. ஊருபொக்க மாத்திர வீதியின் தம்பஹால பொல்வத்த பகுதியில் உள்ள மதகிற்கு அருகாமையில் அமைந்துள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையிலேயே இது மீட்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய ஊருபொக்க போலீசாரினால் இந்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மெதனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலகிட்டியாவ பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிற்கு நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் இந்த இனந்தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த பெக்கோ சமான் என்பவரின் தாயார் மெதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டிற்கு கை துப்பாக்கி ரகத்தைச் சேர்ந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதுடன் இந்த படுகொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்களும் படகொன்றும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு வேளையில் தலைமன்னார் ஊர்மலை முனைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகொன்றும் அதிலிருந்த 9 இந்திய மீனவர்களும் இவ்வாறு கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். குறித்த மீன்பிடி படகு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து கடல் அடிவாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அடிமடி வலை முறையை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளது. இதன்படி கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட 9 மீனவர்களும் மீன்பிடி படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மன்னார் தீவு மற்றும் ஆதாம் பாலத்தை சுற்றியுள்ள மன்னார் வளைகுடா சுற்றுச்சூழல் தொகுதி சர்வதேச மற்றும் உள்நாட்டு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்சார் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு மண்டலமாக கருதப்படுகிறது. எனவே இந்த பகுதி சிறப்பு மீன்பிடி முகாமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளின் கீழ் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பேணப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் MLAM இஸ்புல்லா வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகினார். சொத்துக்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 1605 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த விபத்துக்களில் 1693 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர் இதனை தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 555 பாதசாரிகளும் 603 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும், மோட்டார் சைக்கிள்களில் 119 பேர் பின்னால் அமர்ந்து பயணித்தோரும், 115
115 மிதிவண்டி ஓட்டுநர்களும் 136 சாரதிகளும் மற்றும் 162 பயணிகளும் அடங்குவர் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதுவரையில் 3125 பாரிய விபத்துகளும் 6477 சிறு விபத்துகளும் மற்றும் 2388 சேதமடைந்த விபத்துகளும் பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை சற்றே குறைந்துள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். අපි දකින්න දෙයක් තමයි තවත් දැන් පහුගිය දවස්වල අපි දැක්ක අනුතුරු දැක්කහම දෙමෝපියෝ සමහරලාට ළමයින්ට තෑගි වශයෙන් ලබා දෙන්නේ යතුරු පැදිව A level පාස් වුණොත් O level පාස් වුණොත් නැත්නම් වෙන දෙයකට දැන් මේක එහෙම ට්‍රෙන්ඩ් එකක් තියෙනවා. ඊපෙරද මම දැක්කා ඒ එක්තරා ළමයෙක් දැඩි ලෙස ICU එකේ ඉන්න පස්සේ බැලින්න තාත්තා ඉතාලියේ ඉන්නේ $1,12,000කට යතුරු පැදියක් තමයි A level පාස් වුණා කියලා අරන් දීලා තියෙන්නේ. දැන් නැගිට ගන්න බෑ සුසුම්නාව කැඩිලා බරපතල ශල්‍ය කර්ම වලට භාජනය කරලා. අනිත් එක විශේෂයෙන්ම කියන්න ඕන කාරණාවක් තමයි දැන් මම කියවනේ මරණ සංඛ්‍යාව 1693ක් වෙද්දී බරපතල අනතුරු තියෙනවා 3125. මතක තියාගන්න ඕන කාරණාවක් තමයි අපි කතා කරන්න ඕන සමාජයේ බරපතල අනතුරු. දවස ගානේ අපි බලුවාම කලින් දවස් වෙච්ච අනතුරු ප්‍රමාණයට වඩා බරපතල අනතුරු සංඛ්‍යාව තමයි මියෑම වැඩි වෙන්නේ දෛනිකව. ඊට අමතරව මේ බරපතල අනතුරු ලක් වෙන කොටසේ අපි නොදකින පැත්තක් තියෙනවා. ගොඩක් අය එක්තැන් වෙලා ඉන්නේ. ගොඩක් අයගේ සුසුම්නාව බිඳිලා, අතපය කැඩිලා, එක්ක අතපය වෙන් වෙලා ගිහිල්ලා. නැත්තම් ඉස්සර වෙච්ච ඩැමේජස් එකතැන් වෙලා ගොඩාක් ළමයි මේ තරුණයෝ එක්තැන් වෙච්ච කොටසක් ඉන්නවා. මේවා සමාජයට පේන්නේ නැහැ. දැන් ඇත්ත වශයෙන්ම මේ තරුණ ළමයි මේ යතුරු පැදි වේගෙන් ගිහිල්ලා මේ වගේ සෙල්ලම් දාන්නේ මෙව්වෙන් එන ප්‍රති විපාක දන්නේ නැති නිසායි. අනුතරට පෙර හොඳයි අනුතර වෙච්ච අවස්ථාව ඉතා බරපතලයි. සහ අනුතරින් පස්සේ අවස්ථාව පොලිස් පුත්තුමා විශේෂයෙන් අපිට උපදෙස් දීලා තියෙනවා. දැන් මාධ්‍ය කොට්ටාශයත් එක්ක එකතු වෙලා අනුතර වලින් පස්සේ බරපතල ලෙස එක්තැන් වෙලා ඉන්න මේ වගේ අය ගැන පෙන්වන්න සමාජයට මේකෙන් පාඩමක් ඉගෙන ගනී කියන කාරණාව මත දැන් ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරා යනවා. මොකද අනුතරකින් පස්සේ ඒක ආර්ථිකයට වෙන ඩැමේජ් එක සමාජීය වශයෙන් වෙන ප්‍රශ්න රජයට ස්පිරිතාල වල නඩත්තුව බෙහෙත් වල කරන නඩත්තුව විශාල වැයබර තරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. தென்னாப்பிரிக்காவில் தேசிய மகளிர் தினம் 1956 ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்போதைய நிறவெறி ஆட்சியின் கீழ் நடைமுறையில் இருந்த பாஸ் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிட்டோரியாவில் உள்ள யூனியன் கட்டிடங்களை நோக்கி 20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வரலாற்று சிறப்புமிக்க பேரணியை நடத்தியதை நினைவு கூறும் வகையில் இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்புவதில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதுடன் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் அதிகாரமளிப்புக்கான தென்னாப்பிரிக்காவின் உறுதிப்பாட்டையும் இத்தினம் மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்நிகழ்வு தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சாண்டில் எட்வின் ஸ்காலக் அவர்களின் தலைமையில் கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலய வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது. இவ்வாண்டு கொழும்பில் நடைபெற்ற தேசிய மகளிர் தின நிகழ்வில் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த பெண்களும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மகளிர் மாதத்தை முன்னிட்டு சமூக மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் பெண்களுக்கு ஆதரவையும் ஒற்றுமையும் வெளிப்படுத்தும் வகையில் தகுதியுடைய பெண்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. உயர்ஸ்தானிகர் ஆலயம் பெண்களின் துணிவு, மனவலிமை மற்றும் சமூகத்திற்கான அவர்களின் அளப்பரிய பங்களிப்பை எடுத்துக்காட்டும் நிகழ்வு ஒன்றை நடத்தியது. கொழும்பு மாவட்ட செயலகத்தின் மாவட்ட மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஊடாகவும் பிரதேச செயலகங்களுடன் கலந்தாலோசித்தும் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இதனை கிரைசலிஸ் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி ஆஷிகா குணசேன ஒருங்கிணைத்தார். பிரதி உயர்ஸ்தானிகர் திருமதி இந்தாபிசெங் ரம்ஸ்தேலா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பணியாளர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தையும் மக்கள் தொடர்புகளையும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கொழும்பில் உள்ள இந்தோனேஷியா குடியரசின் தூதரகம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்று இந்தோனேஷிய கலாச்சார நிலையத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தது. இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான இந்தோனேஷிய குடியரசின் தூதுவர் திருமதி தேவி குஸ்டினா தோபிங் அவர்களால் இந்தோனேஷிய கலாச்சார நிலையம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் இனிதும சுனில் செனவி அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கலாச்சார நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர், வெளிநாட்டு தூதுவர்கள், ராஜதந்திர தூதுவர்களின் பிரதிநிதிகள், பாடசாலை அதிபர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் இலங்கையின் கலாச்சாரத்துறையினர் கலந்து கொண்டனர். இலங்கை பொதுமக்கள் இந்தோனேஷிய கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதனை நேரடியாக அனுபவிப்பதற்கும் ஒரு இடமாக இந்தோனேஷிய கலாச்சார நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் இந்தோனேஷிய நூல்கள் மற்றும் கலாச்சார பொருட்களை கொண்ட நூலகம், ஜாவானிய கமேலான் மற்றும் அங்கலுங் போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகள், வயாங் குலித் மற்றும் வயாங் கோலெக் பொம்மைகள், பாரம்பரிய நடன பயிற்சிக்கான இடம், இந்தோனேஷிய மொழி வகுப்புகள் மற்றும் இந்தோனேஷிய திரைப்படங்கள் திரையிடுவதற்கான வசதிகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த நிலையத்தில் பயிற்சி பட்டறைகள், கண்காட்சிகள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், திரைப்பட திரையிடல்கள் மற்றும் ஏனைய கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதன் மூலம் இலங்கை சமூகங்களுக்கு இந்தோனேஷிய கலாச்சாரத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
இந்தோனேஷிய கலாச்சார நிலையம் நிறுவப்பட்டிருப்பது இந்தோனேஷியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவில் மற்றொரு முக்கிய மைல்கல்லாகும். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார புரிதல், கலைத்துறை ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அட்டனில் விக்டன் பகுதியிலும் சமீப நாட்களாக அப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அட்டனிலிருந்து ருவான்புர வழியாக விக்டன் தோட்டத்திற்கு செல்லும் வீதி சேருமிடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிமெண்ட் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதனால் பேருந்து சேவை தடைப்பட்டுள்ளதுடன் தோட்ட தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விக்டன் தோட்டத்தில் 5 பிரிவுகளில் வசிக்கும் மக்களுக்கு அருகிலுள்ள நகரம் எட்டனாகும். மேலும் அந்த வழித்தடத்தில் தினமும் சுமார் 6 தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எட்டனில் உள்ள விக்டன் தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இதற்கு முன்பும் பாலம் இடிந்து விழுந்ததாகவும் அப்போது தோட்ட தொழிலாளர்களை தற்காலிகமாக சரி செய்ததாகவும், ஆனால் தற்போது பாலத்தின் ஒரு பெரிய பகுதி ஒருபுறம் இடிந்து விழுந்துள்ளதால் தங்களால் அதை சரி செய்ய முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் விக்டன் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில்தான் ஆண்டு முழுவதும் அதிக மழை பெய்கின்றது என்றும் அந்த மழையின் காரணமாக வீதியின் பல இடங்களில் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு போக்குவரத்துக்கு பாதுகாப்பற்றதாக உள்ளதாக என்றும் கூறுகின்றனர். உடைந்த பாலம் வரை பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் குழந்தைகளும் ஆசிரியர்களும் விக்டன் தோட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தங்கள் தோட்டத்திலிருந்து குறித்த உடைந்த பாலம் வரை செல்ல ஒரு முச்சக்கர வண்டியில் பயணிக்க சுமார் 500 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். தேர்தல் காலத்தில் உடைந்த பாலம் மீண்டும் கட்டப்படும் என்று அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே அட்டன் விக்டன் மக்கள் உடைந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் அல்லது நீடித்து நிலைக்கும் ஒரு புதிய பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எங்க பக்கம் 5 டீசன்ட் 6 டீசன்ட் இருக்கு. 6 டீசன்ல ஒரு 5000 பேர்கிட்ட இருக்கும். அதாவது இந்த பாலம் உடஞ்சி போன 2 வருஷத்துக்கு முன்னுக்கு உடஞ்சி நாங்கள் ஆளுகளை தான் சரி பண்ணி வாகனம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பாலம் உடஞ்சதுனால இங்கே வர டீச்சர்மாரு சேர்மாரு எங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. மற்றபடி என்னென்னா இந்த நாங்கள் இப்போ பஸ்ஸை கொண்டு வந்து இடையில நிறுத்திடுறாங்க. ஒரு 50 கிலோ பாரத்தை தூக்கிட்டு போகிறோன்னா நாங்கள் மிருக ஒரு வீலை ஒன்று எடுத்துக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால எங்களுக்கு இந்த பாலத்தை உடனடியாக சரி பண்ணி தர மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு எங்கள்லேருந்து இந்த பஸ் நிப்பாட்டிலேருந்து பாலம் உடஞ்சதுங்கிட்டேருந்து 1/2 கிலோமீட்டர் வருது நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு. இது சம்பூர்ணமாக பஸ் போய் சேர்றது விக்டன் எங்களோட ஆஃபீஸ் கிட்ட. அங்கே போல் 1.5 கிலோமீட்டர். அந்த 1.5 கிலோமீட்டரும் 50 வைக்கிற சாமானாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இங்கேருந்து ஆளுங்க தூக்கிட்டு தான் போகிறாங்க. இந்த பாலம் உடஞ்சி 2 தவணை மக்கள் சரி கட்டிட்டோம். மக்கள் சரி கட்டி தான் அவ்வளோ தூரம் ஓடுது. அது மாத்திரம் இல்லாமல் நெடுவில் எங்களுக்கு வார ரோடு பூரா உடஞ்சி கல் பாவையும் ஸ்டேட்டில் கொஞ்சம் செஞ்சு ஆட்கள் கொஞ்சம் செஞ்சு தான் இருக்குது. எந்த இடத்துல என்ன உடஞ்சி போகும்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் பிரதான நல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் வர ரோட்டு இது. இந்த ரோட்டை கொஞ்சம் பிரதானமாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். 2 ஸ்கூல் இருக்குது. விக்டன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, விண்ணால கணேச மகா வித்தியாலயம் ஒன்று இருக்குது. 2க்கும் குறைஞ்சது 40 ஆசிரியர்மார் வராங்க. 40 ஆசிரியர்மார் வந்து இதுக்கு இடையில நடந்து தான் வராங்க. டைமுக்கு அந்த ஸ்கூல் திறந்து ஒரு பாடசாலை படிப்பிக்கிட்டு கொடுக்குறது கூட அவங்களுக்கு அந்த சரியான உதவிகள் இல்லை. இதை நேரடியான ஒரு அமைச்சரோ யாரோ பார்த்து இதை ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பாலத்தை செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ரோட்டில் தான் இந்த ஏரியா மக்கள் எல்லாம் புழங்குறாங்க. இந்த ஏரியா இந்த பஸ் போக்குவரத்து இது பாலம் உடஞ்சி இப்போ 5 வருஷ காலமாகுது. ஆனால் யாருமே அதை செஞ்சு கொடுக்கல இன்னும் வரைக்கும். இப்படி வந்து ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க. மற்றபடி அமைச்சர்மா இருக்காங்க தெரிவிச்சிருக்கோம். ஒருத்தருமே இந்த பக்கம் வந்ததில்லை. இப்போ இந்த பாலத்தினால ரொம்ப பிள்ளைகள் சேதம், சேர்மாரோட ஆசிரியர்கள்லாம் வர்றதில்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களும் ஆற்றுகள் இறங்கி வர்றாங்க. அதனால இந்த பாலத்தை செஞ்சு தரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். 5 வருஷம் ஆகுது. இப்போ 2-3 மாசமா இப்போ ஒரு தகாலி பாலம் போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கடந்த மழைக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு. இனி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் உடஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த உதவி செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கணும். சுற்றுலா இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை குழாம் நேற்று அறிவிக்கப்பட்டது.
காயத்திலிருந்து இன்னும் குணமடையாத காரணத்தினால் விக்கெட் காப்பாளர் குசால் மெண்டிஸ் இந்த குழாமில் பெயரிடப்படவில்லை. இதன் காரணமாக தனஞ்சேடி சில்வாவின் தலைமையில் பெயரிடப்பட்டுள்ள இந்த குழாமிற்கு விக்கெட் காப்பாளர் நிரோஷ திக்வெல் அழைக்கப்பட்டுள்ளார். அவர் 3 வருடங்களின் பின்னரே இவ்வாறு இலங்கை குழாமில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் 2023 ஆண்டு மார்ச் மாதம் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நடைபெற்ற போட்டியின் பின்னர் இதுவரை இலங்கை டெஸ்ட் அணிக்காக விளையாடவில்லை. அத்துடன் புதிய வீரர்களான துடுப்பாட்ட வீரர் பசிந்து சூரிய பண்டார மற்றும் சகலத்துறை வீரர் கேஷர் நுவன்த் ஆகியோரும் குழாமிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆரம்பித்து வைக்கும் வகையில் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கை குழாம் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தனஞ்சேடி சில்வா அணித்தலைவர் லைரு உதார, நிஷான் மதுஸ்க, கமிந்து மெண்டிஸ் உப அணித்தலைவர் தினேஷ் சண்டிமால், பசிந்து சூரிய பண்டார, சோனால் தினூஷ, நிரோஷன் திக்வெல்ல, விக்கெட் காப்பாளர் ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூரிய, கேசர நுவந்த, மிலான் ரத்நாயக்க, அசித பெர்னாண்டோ, லைரு குமார, விஸ்வ பெர்னாண்டோ, தில்ஷான் மதுஷங்க ஆகியோரது பெயர்களே இவ்வாறு அணிக்கு சேர்க்கப்பட்டுள்ளது.